ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். விஜய்க்கு எல்லாமாகவும் இருப்பவர் ஜெகதீஷ் பழனிசாமி. அவர் ரூட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். விஜய்க்கும் அவருக்கும் நெருக்கம் அதிகம். ஒரு பிஆர்ஓவாக வேலையை தொடங்கியவர் குறுகிய காலத்தில் ஒரு அசுர வளர்ச்சி அடைந்து விஜயினுடைய படத்தை தயாரிக்கக்கூடிய இடத்திற்கு ஜெகதீஷ் பழனிசாமி வளர்ந்திருக்கிறார் அப்படின்னு ஊடகங்களில் பலரும் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறாங்க. யார் இந்த ஜெகதீஷ் பழனிசாமி, அவருடைய பின்னணி என்ன, அவருடைய வளர்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்றது குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் பேச இருக்கிறோம். இது குறித்து நம்மிடையே உரையாடுவதற்காக பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். யார் இந்த ஜெகதீஷ் பழனிசாமி, அவருடைய பின்னணி என்ன, அவரோட அந்த ரூட் அப்படின்ற நிறுவனத்தினுடைய வேலை என்ன, இவர் எப்படி இவ்வளவு பெரிய ஆளா இன்னைக்கு வளர்ந்து நிக்கிறார்? அதாவது ஜெகதீஷ் பழனிசாமி அப்படின்ற பேர் விஜய் பேர் அடிப்படுற இடங்கள்லாம் ஜெகதீஷ் பழனிசாமி பேரும் கூட சேர்ந்து வருது. இப்ப சமீபத்துல அவரை டிவிகே கட்சியினுடைய இணை பொருளாளரா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் உயர்ந்திருக்காரு. ஓ அப்படியா? ஆமா. இப்போ இவர் யாரு, எதுக்காக இந்த ரோல் அவருக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தா ரொம்ப எளிய பின்னணியில இருந்தா இவர் வராரு. 2016 அதுக்கு முன்பு வரைக்கும் அவருக்கு பெரிய வரலாறுலாம் கிடையாது. சாதாரணமான ஒரு திருச்செங்கோடுல ஒரு பள்ளியில படிச்சிருக்காரு, பிஎஸ்ஜில காலேஜ் முடிச்சிருக்காரு. இதெல்லாம் இன்டர்நெட்ல இருக்கிற தகவல். அதுதான் அவரை பத்தி. அதுக்கு மேல அவரை பத்தியான பின்புலம், பேக்ரவுண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு பின்புலத்துல இருந்து வந்தவர் இன்னைக்கு விஜயோடைய படத்தையே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்காரு. அது இல்லாம சில படங்கள் அவர் தனிப்பட்ட முறையில தயாரிக்கிறாரு. இப்படி வரும்போது ஒரு அசுர வளர்ச்சி இருக்கு. இந்த பெயர் எப்படி பிரபலமாகுது, ரசிகர்கள் மத்தியில் எப்படி பிரபலமாகுது அப்படின்னா, வாரிசு படத்தோடைய ஆடியோ லான்ச், விஜய் படத்தோடைய ஆடியோ லான்ச் எல்லாமே ரொம்ப கிராண்டா நடத்துவாங்க. பல ஆயிரம் பேரை கூட்டி நடத்துவாங்க. விஜய் குட்டி கதெல்லாம் சொல்லுவாரு. குட்டி கதெல்லாம் சொல்லுவாரு. அந்த மாதிரியான அந்த ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியில போட்டோ எடுக்கிறாரு, செல்ஃபி எடுக்கிறாரு போன்ல. விஜய் ரசிகர்களோட செல்ஃபி எடுக்கும் போது இது எனக்கு ட்வீட் பண்ண தெரியாது, சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண தெரியாது, அதுக்கு நான் என்னுடைய அட்மினை கூப்பிட்டுக்கிட்டுமா அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம் அப்படின்னா, அட்மின் அப்படின்னா நம்ம பிஜேபி தலைவர் ஹெச் ராஜா என்னோட அட்மின் எனக்கு தெரியாம போஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பிரபலம் ஆயிடுச்சு அந்த அட்மின்ற வேர்டு. அதே மாதிரி இவர் சொல்றாரு, அவரை கிண்டல் பண்ற மாதிரி தான் இவர் சொல்றாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். அப்போ என்னுடைய அட்மினை நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜெகதீஷ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அட்மின் சார் அப்படின்னு ரொம்ப மரியாதையா கூப்பிடுவார் விஜய். உடனே இவர் ஜெகதீஷ் பழனிசாமி மேலே ஏறி வருவாரு. அவர் போஸ்ட் பண்ண சொல்லி போனை கொடுப்பாரு. அவர் அதை போஸ்ட் பண்ணுவாரு. எனக்கு ட்வீட்லாம் பண்ண தெரியாது, நான் என் அட்மின் கூப்பிட்டுமா? சார், ஜெகதீஷ் சார், அட்மின் சார், ஹேஷ்டாக் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு போட்டு ட்வீட் பண்ண. இதான் இப்படிதான் ரசிகர்கள் மத்தியில பொது வெளியில ஜெகதீஷ் பழனிசாமி வெளியே வராரு. ஓகே, விஜயே அந்த இமேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணி விடுறாரு. விஜய் அவர் அங்கீகரிக்கிறார், இவர் தான் என்னுடைய அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த அளவுக்கு அவர் க்ளோஸ் ஆகுறாரு. எப்போ அவருடைய எழுச்சி அந்த திரைத்துறையில எப்போ வருது அப்படின்னா, திரைத்துறைக்கு அவர் எப்படி வர்றாரு அதை பத்தியான தகவல் என்னவா இருக்கு அப்படின்னா, காலேஜில் படிக்கும் போதே சினிமா நட்சத்திரங்கள் காலேஜ் ப்ரோக்ராமுக்கு, ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் இப்போ நிறைய, அது என்ன ட்ரெண்டுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. எதுக்காக காலேஜுக்கு இந்த மாதிரி நட்சத்திரங்கள் எல்லாம் கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்படின்றது. அந்த மாதிரி நட்சத்திரங்களை கூப்பிட்டு, சினிமா ஸ்டார்ஸை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துற அந்த சினிமா ஸ்டார்ஸ் எது கூப்பிடுறாங்கன்றீங்க? இப்போ இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வரைக்கும் வராங்க இப்போ. அதுதான் கொடுமை. ஆனா அந்த மாதிரி அவர் வரும்பொழுது சினிமா நட்சத்திரங்களோட பழக்கம் ஏற்படுது. அப்படிதான் அவர் திரைத்துறைக்குள்ளார அறிமுகமாகிறாரு. அப்படி அறிமுகமாகிட்டு கொஞ்சம் கொஞ்சமா, முதல்ல அவர் ஜிவி பிரகாஷ் மியூசிக் டைரக்டர், அவர் கூட தான் அறிமுகமாகிறாரு. அவருடைய பிஆர் ரோல், அதாவது தகவல் தொடர்பு, பொதுமக்கள் தொடர்பு, அந்த ரோலை அவர் செய்யறாரு, பிஆர்ஓ மாதிரி. அதற்கு பிறகு ஏஆர் முருகதாஸ் கூடவும் அவர் நெருக்கமாகிறாரு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவர் விரிவடைஞ்சிட்டே போகுது. 2016 தெரி படம் வந்த பிறகு, அந்த சமயத்துல விஜயோடைய சோசியல் மீடியா ஹேண்டில், அதே மாதிரி சமந்தாவுடைய சோசியல் மீடியா ஹேண்டில், இதெல்லாம் அவர் மேனேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது.
அப்போ இன்னும் விஜய் கூட க்ளோஸ் ஆகுறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய்க்கு வந்து நிறைய தோல்வி படங்கள் வந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து விஜய்க்கு வந்து புது டைரக்டர், புது கதைகள், இந்த மாதிரியான தேவை அவருக்கு வருது. டீம். ஆமா, ஒரு வெற்றி படங்களை கொடுத்தே ஆக வேண்டிய நெருக்கடி வருது. அந்த இடத்த வந்து ஜெகதீஷ் பழனிசாமி பூர்த்தி பண்ணாரு அப்படின்றதான் விஜயோட நம்பிக்கை. அவர் என்ன டைரக்டரா என்ன? இல்ல, டைரக்டர் கிடையாது. ஆனா அதுக்கான கதைகளை வந்து கேட்கறது, அதுக்கான படங்களை வந்து ஓகே பண்றது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவர் பெரிய ரோல் பண்ணியிருக்காரு. அட்லியை உள்ள கொண்டு வந்தது, லோகேஷ் கனகராஜ் படங்களை இவருக்கு கொண்டு வந்த விஜய்க்கு, இது எல்லாமே அவருடைய ரோல்ல பெருசா இருக்கு. இதுதான் விஜயோடைய சரிவுக்கு பிறகு கடந்த ஒரு 10 ஆண்டுகளா அவருக்கு சினிமால ஒரு எழுச்சி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஜெகதீஷ் பழனிசாமி அப்படின்றதான் விஜயோடைய நம்பிக்கை. அதனால அவருக்கு வந்து ரொம்ப நெருக்கமாகுது. அந்த நெருக்கம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா மாஸ்டர் படத்தோடைய கோ ப்ரொடியூசர் ஆகிற அளவுக்கு அவர் வளர்ந்துட்டாரு. அதற்கு பிறகு நிறைய படங்கள் அவர் விஜய் படத்தை வந்து இணை தயாரிப்பாளராக இருந்திருக்காரு. தனிப்பட்ட முறையில் அவர் ரிவால்வர், ரீட்டா, அது மாதிரி படங்களை வந்து கீர்த்தி சுரேஷ் நடித்த படம், அது மாதிரி கல்யாணி பிரியதர்ஷன் அவங்க நடித்த படம், அதெல்லாமே அவர் வந்து தயாரிச்சிருக்காரு. படங்களை தயாரிக்கிறாரு. விஜய் படத்துக்கும் கோ ப்ரொடியூசரா. ஆமா, அது என்ன பேர்ல தயாரிக்கிறாருன்னா அவருடைய கம்பெனி த ரூட் அப்படின்ற இந்த கம்பெனி. இது என்ன ஒரு பிஆர்ஓ கம்பெனி மாதிரி தானே? ஒரு மக்கள் தொடர்பு, ஒரு பிரபலப்படுத்துறது, அந்த மாதிரி ஒரு கம்பெனி தானே? இல்ல அதனுடைய உண்மையான ரோல் என்ன? ரூட் கம்பெனியா அவர் அந்த சோசியல் மீடியா பிரபலமாகிற சமயத்துல இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக புழங்க ஆரம்பிக்கிறது வந்து ஸ்மார்ட் போன், இன்டர்நெட் எல்லாம் லாக்டவுன் அப்போ பிரபலமாகுது. அப்போதான் இவர் அதை ஆரம்பிக்கிறாரு. அது என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படின்னா, மற்றபடி அதுக்கு முன்னாடி சினிமாவுக்கு பிஆர்ஓ இருப்பாங்க. அவங்களுடைய வேலை என்னன்னா, இது மாதிரி சினிமா வரும், ஆடியோ லான்ச் வரும், படத்தோடைய வெளியீடு, இல்லைன்னா ஸ்டில்ஸ், இதெல்லாம் வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட போயிட்டு கொடுத்து இதை போட சொல்லி விளம்பரப்படுத்த சொல்லி கேட்பாங்க. இதுதான் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த ரோல். தூக்கி எழுதுறதுனாலும் காசு கொடுத்து எழுதுறது, அதெல்லாம் வந்து வழக்கமா நடக்கிற ட்ரெடிஷ்னலா நடந்துகிட்டு வர வேலை சினிமா பிஆர்ஓ வேலை. அதற்கு தாண்டி வந்து மேனேஜர் இருப்பாங்க ஒவ்வொரு நடிகருக்கும். அது என்ன செய்வாங்க அப்படின்னா, கதை கேட்பாங்க, கால் ஷீட் மெயின்டைன் பண்ணுவாங்க, சேலரி நெகோசியேஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நடிகர்களுக்கு எல்லாமாவும் உதவியா இருக்கிறவங்க வந்து மேனேஜர்ஸ், இதெல்லாம் இருப்பாங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லா ரோலையும் வந்து இந்த ரூட் மூலயமா ஒருமுகப்படுத்திடுறாரு. அதை தாண்டி அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த ரூட் அப்படின்றது வந்து வெறும் பிஆர் கம்பெனி அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. இது வந்து டேலண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னு பேரு. டேலண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு துறையில உங்களுக்கு ஒரு பிரபலமான ஆளா நீங்க ஆகணும் அப்படின்னா, நீங்க அந்த கம்பெனியை அணுகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை பிரபலப்படுத்தி விடுவாங்க. அதுல வந்து நிறைய லேயர் சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஃபேமஸ் ஆகிறது ஒண்ணு, அந்த ஃபேமஸ் ஆகிட்டு அதன் மூலயமா உங்களுக்கு பணம் வருமானம் வர்றது ரெண்டாவது. அதையும் தாண்டி ஒரு இடம் இருக்கு. அதான் வந்து உங்களை ஒரு ஸ்டாரா, ஒரு நட்சத்திரமா உங்களை உருவாக்குறது, ஒரு பிராண்டா உங்களை உருவாக்குறது. அது வந்து அதற்கு மேல அந்த வேலையை வந்து இந்த டேலண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி பண்ணுது. இதை விட வந்து பெரிய அளவுக்கு பண்றவங்க வந்து, ஸோ இந்த கலெக்டிவ் ஆர்டிஸ்ட் நெட்வொர்க் அப்படின்றது வந்து மும்பையில் இருக்கிற ஒரு பெரிய டேலண்ட் மார்க்கெட்டிங் கம்பெனி. அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க பிரபலங்கள் அப்படின்னா, தீபிகா படுகோன் இருக்காங்க, ரன்வீர் சிங், ஹிருத்திக் ரோஷன், யாஸ் நடிகர் அவர் இருக்காரு, கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க, ரவீந்திர ஜடேஜா, இந்த மாதிரியான ஆள்கள்லாம் அவங்களுடைய கிளைண்டா இருக்காங்க. ஹிந்தி படங்கள்ல நடிக்கிறவங்களுக்கு, அந்த நடிகர்களுக்கெல்லாம் அவங்க பண்றாங்க. ஃபேமஸான தொழில். அதை வந்து தமிழ்நாட்டில் ஜெகதீஷ் பழனிசாமி தான் அதை செய்கிறாரு. அப்படிதான் வந்து அவருடைய கம்பெனி. அதோடைய ரோல் என்ன குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, விஜயோட படம் வரும்போது அதை வந்து எல்லா இடத்துலையும் பரபரப்பா பேச வைக்கிறது. நம்ம சோசியல் மீடியாலாம் வரும், ஓப்பனிங்கே வந்து ஹிட்டு, பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து வரலாறு காணாத வருவாய் வசூல்ல நடந்துட்டு இருக்கு. அப்படி அதுக்கு முன்னாடி, படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த படத்தோடைய பாட்டுக்கு வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. சும்மா ஒரு 30 செகண்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க, யாரோ அதை பிரபலப்படுத்துவாங்க. இதெல்லாம் வந்து ஏதோ அந்த பாட்டு ஹிட் ஆயிடுச்சு, அதனாலதான் எல்லாரும் அதை பத்தி டான்ஸ் ஆடி போடுறாங்க அந்த பாட்டை வச்சு அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது கிடையாது. எல்லாத்துக்கும் பின்னாடியும் இந்த ரூட்டு தான் இயங்கிருக்கு. அது எப்படின்னா, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப பிரபலமானது சோசியல் மீடியால. அதோடைய வேலை என்ன அப்படின்னா, யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்காங்களோ அவங்களெல்லாம், இப்போ ஒன்று ப்ராடக்ட் மார்க்கெட்டிங், ஏதாவது நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பொருள் தயாரிக்கிறீங்கன்னா நீங்க அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி என் பொருளை நீங்க பிரபலப்படுத்தி கொடுங்க,
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ரோச் பண்ணுவோம் இல்லைங்களா. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல ஒரு பெரிய அளவுக்கு அதை பண்றாங்க. எப்படி பண்றாங்க அப்படின்னா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வந்து டிவைட் பண்றாங்க. என்னென்ன கேட்டகரியில வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 10 லட்சத்துக்கு மேல இருக்கிறவங்க வந்து ஒரு மெகா கேட்டகரி, ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ். ஆமா, ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப். ஆமா, அது வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா மெகா, மேக்ரோ அந்த மாதிரி பிரிச்சு நேனோ வரைக்கும் அவங்க வகை வகையா பிரிக்கிறாங்க. நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்னா பிரபலமாகணும் அப்படின்னா நம்ம பெரிய அளவுக்கு இருக்கிறவங்களை போய் அப்ரோச் பண்ணி நீங்க எங்களுக்கு இதை விளம்பரப்படுத்தி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அது மாதிரி சின்ன லெவல்ல தேவை அப்படின்னா அவங்கள போய் அப்ரோச் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒருமுகப்படுத்தி ஒரு நிறுவனமயப்படுத்தி நடத்துற கம்பெனி தான் வந்து அந்த ரூட். அது என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க கம்பெனியோட வெப்சைட் இருக்கு, இந்த ரூட், அதை எல்லாரும் போய் பார்க்கலாம். இந்த கம்பெனியோட வெப்சைட் இருக்கு ரூட். அதுல ஹோம் பேஜ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா we are the route to glory, அதாவது அந்த புகழ்ச்சி, அந்த வெற்றி இது இருக்கு இல்லைங்களா, அதுக்கான வழி. அது மாதிரி த ரூட் டு கிரேட்னஸ், த ரூட் டு சக்சஸ், வெற்றிக்கான வழி, பிரபலம் அடைகிறதுக்கான வழி எல்லாமே வந்து இவங்க வழியா போகணும் அப்படின்றதான் இவங்களுடைய ஸ்லோகன். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா இவங்க எல்லாத்தையும், அதாவது அந்த கலெக்டிவ் ஆர்டிஸ்ட் நெட்வொர்க் இருக்கு இல்லைங்களா, அதோடைய ஓனர் வந்து விஜய் சுப்பிரமணியம். அவர் வந்து ஒன்று சொல்றாரு, நான் வந்து எதை நினைச்சாலும் என்னால் வைரல் ஆக்க முடியும், ஐ கேன் மேக் எனிதிங் வைரல் அப்படின்றாரு. அவருடைய இதில் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய கிளைண்ட்ஸ்லாம் யார் யாரு அப்படின்னா எல்லாரும் வந்து சோசியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறவங்க. தீபிகா படுகோன், யாஸ் நடிகர், இவங்க எல்லாருமே அவங்களுடைய ஃபாலோவர்ஸ். அந்த மாதிரி வந்து இவரும் என்னால் சோசியல் மீடியாவில் நிறைய ஃபாலோவர்ஸை கொண்டு வர முடியும், எந்த கண்டென்ட்டையும் என்னால் வைரல் ஆக்க முடியும். அப்படிதான் விஜய் பாடல்கள், விஜயோட வசனங்கள், விஜயோட திரைப்பட சீன்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால பிரபலமாகிறது எல்லாமே வந்து இந்த மாதிரி மேனுஃபேக்சர்டு வைரல் ஆகிறது தான். எதுவுமே இயல்பா இயற்கையா ஆர்கானிக்கா அப்படி மக்கள் விரும்பி அப்படி ட்ரெண்ட் ஆகுறது இல்லை. ஆமா, அப்படி ஆனது கிடையாது. எல்லாமே அதுக்கு பின்னாடி இருக்கு. சினிமா இப்ப நீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா பிரியங்கா மோகன் வந்து ஒரு விளம்பரத்துல வருவாங்க, கீர்த்தி சுரேஷ்லாம் நிறைய விளம்பரத்துல வந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விளம்பரங்கள், ஆமா, கதிர் கூட விளம்பரத்துல வர, நிறைய பேர் நிறைய விளம்பரத்துல வர்றாங்க. இந்த மாதிரியான கமர்ஷியல் ஆட்ஸ் எல்லாம் வருது இல்ல, இதெல்லாம் கூட ஏற்படுத்தி கொடுக்கறது. அது பேர் கொலாபரேஷன், பிராண்ட் கொலாபரேஷன் அப்படின்ற பேர்ல அதையும் ரூட் நிறுவனம் தான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால வந்து பல வகையில பணம், வருவாய், பல வகையில வந்து இவங்களை ஃபேமஸ் ஆக்கி விடுறது, எல்லா வேலையும் வந்து இவங்க செஞ்சுட்டு இருக்கிறதுனால இவங்களை நோக்கி நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதுதான் வந்து ரூட்டோடைய செயல்பாடு. இது பொதுவா வந்து எல்லா நடிகர்களுமே பண்ணக்கூடிய விஷயம் தானே, தன்னை பத்தி வந்து ஒரு அப்படி ஒரு இமேஜை வந்து உருவாக்குறது தானே. இப்போ எம்ஜிஆர்ல இருந்து தன்னை பற்றி ஒரு வள்ளல், இப்படி எம்எஸ்எஸ் பாண்டியன் வந்து அவரோட இமேஜ் ட்ராப் அப்படின்ற புத்தகத்துல இதெல்லாம் எழுதியிருக்காரு இல்லையா. எப்படி எம்ஜிஆர் வந்து தன்னுடைய பிம்பத்தை வந்து மக்கள் மத்தியில எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாரு, அந்த பிம்பம் எப்படி உருவானது, அப்படி அது எவ்வளவு போலியானது அப்படின்னு ஆய்வாளர் எம்எஸ்எஸ் பாண்டியன் வந்து எழுதியிருக்கிறாரு. இப்ப அது ஏற்கனவே கடந்த காலத்தில் அந்த பிரச்சனைகள் இருக்குதுல்ல, அதுல இருந்து இது என்ன வேறுபட்டதா? ஆமா, அதாவது நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. விஜய் வந்து நான் ஒரு எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரி இன்னொரு எம்ஜிஆர் நான் ரிப்பீட் பண்ண போறேன் அப்படின்றதுதான் விஜயோட முழக்கமா இருக்கு. ஆனா எம்ஜிஆர் எப்படி அந்த பிம்பத்தை கட்டமைச்சார்? நீங்க சொன்ன எம்எஸ்எஸ் பாண்டியனுடைய பிம்பச்சிறை, இமேஜ் ட்ராப் அப்படின்ற புக் வந்து எம்ஜிஆருடைய வளர்ச்சியை, சினிமாவில் எப்படி இவ்வளவு புகழ்ச்சி அடைந்தார் அப்படின்றத ஆய்வு செய்து எழுதின புத்தகம் அது. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, மக்களுக்கு வந்து என்ன மாதிரியான கல்ச்சர் இருக்கு, கிராமப்புறங்கள் என்ன மாதிரி இருக்காங்க, ஸோ அதை வந்து அவர் எப்படி கேபிட்டலைஸ் பண்ண முடியும், எப்படி தன்னுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்க முடியும், அதையெல்லாம் அவர் பார்த்து மக்களுக்கு வந்து எதெல்லாம் உகந்தது, எதெல்லாம் நல்லது, எதை சொன்னா மக்கள் நம்மளை வந்து ஒரு ஆபத்தாண்டவரா பார்ப்பாங்க, சென்டிமெண்ட், ஏழைகளை காப்பாற்று, பெண்களை காப்பாத்துறது, குடிக்காம இருக்கிறது, அந்த மாதிரி பெண்களை டீஸ் பண்ணாம மலையில நனைஞ்சிருந்தா உடனே கட்டி அணைச்சு, இது வந்து நம்ம மேலோட்டமா சொல்றோம். அந்த இமேஜ் ட்ராப் புக் வந்து எம்ஜிஆருடைய வளர்ச்சி வந்து ரொம்பவும் ஆய்வு செய்து எழுதின புக்கு. ஆனா தெருவிளக்குல படிக்கிறது, பண்ணையார்களை எல்லாமே, அதாவது எம்ஜிஆருடைய வளர்ச்சின்றது அவர் தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டார். இந்த படத்துல என்ன மாதிரி வசனம் வரணும், இந்த படத்துல என்ன மாதிரியான காட்சிகள் வரணும், என்ன மாதிரியான பாடல் வரிகள் இருக்கணும், எல்லாத்துலயுமே எம்ஜிஆருடைய தலையீடு இருக்கும். ஆனா அது எல்லாமே வந்து எம்ஜிஆர் தன்னுடைய பிம்பத்தை தான் வளர்ப்பதற்காக அவரு உருவாக்கிக்கிட்டது. ஆனா இந்த ரூட் வந்து விஜயோடைய வளர்ச்சி வந்து முற்றிலும் மாறுபட்டது. எப்படின்னா
சினிமா என்னவோ அதுல வந்து என்ன குப்பை வேணா இருக்கலாம், என்ன காட்சிகள் வேணா இருக்கலாம், எவ்வளவு மோசமான நடவடிக்கைகள், வசனங்கள், கருத்துக்கள் இது வேணா இருக்கலாம். ஆனா அந்த குப்பையும் கூட என்னால வைரல் ஆக்க முடியும், அதையும் விற்பனை பண்டமா மாத்த முடியும். அதையும், அதாவது அதுல குவாலிட்டி எல்லாமே இருக்கலாம். ஆனா வந்து இப்போ நிறைய விளம்பரப்படுத்தி நிறைய பேர் மோசடி பண்ணுவாங்கல்ல. நிறைய இந்த கோழி, ஈமு கோழி விற்கிறேன், ரியல் எஸ்டேட் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துவாங்கல்ல. இது வந்து அதே மாதிரியான விஷயம் தான். சதுரங்க வேட்டை பாணி. ஆமா, அதே பாணி தான் இது. என்னன்னா அந்த படத்துல எதுவுமே இருக்காது. இளைஞர்கள் எடுத்துக்கிறதுக்கோ அதை பின்பற்றுறதுக்கோ இல்லை ஒரு தலைவர்னு நம்ம நினைக்கிறதுக்கோ எதுவுமே அதுல எதுவுமே இருக்காது. ஆனா அது ஒரு 4 வரி பாட்டு எடுத்துக்கிட்டு டான்ஸ் ஆட வைக்கிறது. இப்போ திடீர்னு பார்த்தா வந்து எல்லாரும் கட்டுமல்லி கட்டி வச்சான்னு சொல்லி பாட்டு பாடிட்டு இருப்பாங்க இன்ஸ்டால. அந்த வாரிசு பட பாட்டு. ஆமா, எப்படின்னா அது வந்து அந்த பாட்டு பிடிச்ச எல்லாரும் அதை வந்து ஆடுறாங்க அப்படின்லாம் கிடையாது. அது வந்து செயற்கையா உருவாக்கப்படுற ஒரு பிம்பம். அதுதான் எம்ஜிஆர் நம்ம செஞ்சாருன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி இது வந்து டிஜிட்டல் யுகத்துல இவங்க வேற மாதிரி செய்யறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு பாட்டு, ஒவ்வொரு டான்ஸ் மூவ்மெண்ட், இது எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டால பிரபலப்படுத்துறது. இதெல்லாம் நிறைய இளைஞர்களுக்கு வந்து ஏதோ தானாவே வைரல் ஆகுது. நம்ம தலைவர் வந்து பெரிய ஆளு, அதனாலதான் எல்லாரும் அதை பத்தி இளைஞர்கள் எல்லாருமே அதை பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது அப்படி கிடையாது. நான் சொன்னேன்ல, அந்த 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்கல இருந்து 1000 5000 இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாரையும் பிடிச்சி எல்லாரையும் ரீச் அவுட் பண்ணி இப்படி ஒரு வைரல் கண்டென்ட்டை அந்த படத்துல இருந்து உருவாக்குறது. அதன் மூலியமா வந்து அதுக்கு அடுத்த லெவல். ஓப்பனிங்லயே இவ்வளவு லட்சம், இவ்வளவு கோடி வந்து டிக்கெட் வித்துருச்சு, பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து பெரிய ஹிட், வேற யாரும் இது மாதிரி கிடையாது, விஜய்க்கு இவ்வளவு கோடி சம்பளம், இவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு அந்த இமேஜை வந்து ஏத்துறது. இதையெல்லாம் வந்து ரூட் வந்து ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு வேலையை வந்து அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. ரூட்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, சினிமால வந்து எல்லாத்தையும் என்னால செய்ய முடியும், நான் இதை ஃபுல் கண்ட்ரோல் என்னால எடுக்க முடியும் அப்படின்ற அந்த மோனோபோலியை நோக்கி அந்த ரூட் கம்பெனி போயிட்டு இருக்கு. எந்த ஒரு நடிகையா இருந்தாலும், இப்ப அறிமுகமாகறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல பிரபலமானவங்களா இருந்தாலும் சரி, எங்கள் கூட நீங்க வந்தீங்கன்னா தான் சினிமால உங்களுக்கு லைஃப் அப்படின்ற, சினிமால உங்களுக்கு எதிர்காலம் இருக்கு அப்படின்ற புள்ளியை நோக்கி இவங்க சினிமா துறையை நகர்த்திட்டு இருக்காங்க. எப்படி செய்ய முடியும்? ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அவங்க வந்து நடிக்க போறாங்க, இப்படித்தானே இருக்க போகுது. இல்ல அது வந்து என்ன, எங்கள்கிட்ட வாங்க, நாங்க எங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்றது எப்படி? இல்ல, நான் வந்து முதல்ல யார் யாரெல்லாம் இந்த ரூட்ல இருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் வந்து அந்த வெப்சைட்ல இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல விஜய், அவர் தான் உங்களுக்கு பெரிய கிளையண்ட். அதுக்கு அடுத்து வந்து சஞ்சய் தத், அவர் ஹிந்தி நடிகர். அப்புறம் டைரக்டர்ஸ்ல வந்து பிரபலமான டைரக்டர்ஸ் அட்லி, லோகேஷ் கனகராஜ். நடிகைகள்ல வந்து சமந்தா, கீர்த்தி சுரேஷ், கல்யாணி பிரியதர்சன், பூஜா ஹெக்டே, கீர்த்தி ஷெட்டி, ராஷ்மிகா மந்தனா, மமிதா பைஜு, இப்படி நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க. ஹெச் வினோத் இப்ப படம்லாம் எடுத்துட்டு இருக்காருல்ல விஜய். இந்த மாதிரி பிரபலமான 3 டைரக்டர்ஸ் வந்து இவர்கிட்ட இருக்காங்க, ரூட்ல இருக்காங்க. அது மாதிரி இப்போ பிரபலமான இருக்க நடிகைகள், அவங்க பேர்லாம் அவங்களாம் அந்த ரூட் கம்பெனியோடைய டேலண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில அவங்களாம் இருக்காங்க. அஸ்வத் மாரிமுத்து, கதிர். இந்த கதிர்ன்றவர் வந்து ஜெகதீஷ் பழனிசாமிக்கு ரொம்பவும் க்ளோஸ் சின்ன வயசுல இருந்து அப்படின்லாம் கூட தகவல் இருக்கு. பரியேறும் பெருமாள் கதிர். அப்புறம் வந்து அர்ஜுன் தாஸ், இந்த மாதிரி நிறைய, மோனிஷா மோகன் மேனன், இப்படி நிறைய பேர்லாம் அதுல இருக்கு. நான் சொல்ற எல்லாருமே வந்து விஜய் படத்துல நடிச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில வந்து விஜய் படத்தோட கனெக்ட் ஆயிருப்பாங்க. அதாவது அந்த படத்துல வந்து அந்த பாட்டு, அந்த படம் ஹிட் ஆகணும் அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு ஐட்டம் சாங் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பிரபலமான நடிகை ஒருத்தவங்க அந்த பாட்டுக்கு ஆடுவாங்க. சரி, ஒரு பாட்டுக்கு வந்து திடீர்னு ஒரு நடிகை டான்ஸ் ஆடினாங்கன்னா அது வந்து பிரபலமாயிடும் அப்படின்ற மாதிரியான இது. அது மாதிரி வந்து அவங்களுக்காக போய் கதை கேட்கறது, அவங்களுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி தர்றது, இப்படிலாம் இருக்கும்போது ஜெகதீஷ் பழனிசாமி வந்து ஒரு பெரிய சினிமா துறையில ஒரு விஸ்வரூபம் எடுக்கிற குறுகிய காலத்துல ஒரு பெரிய மெகா வளர்ச்சியை அவரு அடைகிறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அவர் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாரு, அதுக்கான உலகம் வந்து அப்படிதானே இருக்குது. இதுல என்ன பிரச்சனை இருக்குது? 2 விஷயம் அதுல பிரச்சனை புரியாது. ஒண்ணு வந்து தமிழ் திரைத்துறை வந்து அதுக்கான கண்டென்ட்டுக்கு பெயர் போனது, குவாலிட்டிக்கு பெயர் போனது. தமிழ்நாட்டுல
எவ்வளோ காலத்துக்கு வந்த நீங்க படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். கலைஞருடைய பராசக்தி, அவர் எழுதி அதன் மூலயமா பிரபலமானது. இந்த மாதிரி எந்த கோல்மால் வேலையும் அதுல கிடையாது. அதற்கு பிறகு நீங்க வந்து சிவாஜி படங்கள் எடுத்துக்கலாம், பாசமலர் படங்கள் நம்ம இப்ப கூட அதை பத்தி பேசிட்டு இருப்போம். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒன்னா பேசுறோம், இன்னும் நிறைய படங்கள் நம்ம பேசுறோம். அதே மாதிரி அதுக்கு பிறகு எம்ஜிஆர் படங்கள்லாம் நம்ம இன்னமும் எம்ஜிஆர் ரசிகர்கள் அதை பத்தி பேசுறாங்க, எல்லாமே இருக்கு. டி ராஜேந்தர் வரைக்கும் கூட அவங்களுடைய கண்டென்ட்டால வந்து காவியமான படங்களை வந்து எடுத்து அது தமிழ் திரைத்துறைனா இப்படி ஒரு உயர்ந்த இடத்துக்கு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்து இந்த ரூட் வந்து காலி பண்ணுது. அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டே கிடையாது. சும்மா ஒரு டெம்பரவரி ஹிட்டு. அந்த நேரத்துக்கு நீங்க பிரபலமா இருக்கலாம், அந்த நேரத்துக்கு உங்களுக்கு வருமானம் வரும், அந்த நேரத்துக்கு நீங்க ஒரு எல்லாருக்கும் வைரலா நீங்க இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சினிமாவை வந்து இவங்க தரத்தை வந்து சுருக்குறாங்க. ஏன் வந்து தமிழ் சினிமா வந்து இவ்வளவு குவாலிட்டி இல்லாம இருக்கு, இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான வேலை வந்து அதுக்கு ஒரு காரணமா இருக்கு. இது ஒண்ணு. அப்பப்போ அத்திப்பூத்தார் போல் ஒரு சில படங்கள் வருது. ஆமா. ஆனா நீங்க இந்த மாதிரி பெரிய அளவுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை குவிக்கிற படங்கள் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குப்பை படங்கள்லாம் வந்து சேர்ந்துட்டு இருக்கு. ஆமா, அதனால ஒரு ரசிகர்களுடைய அந்த ரசனையே இவங்க வந்து ரொம்ப ஒரு மலிவா வச்சிருக்கிறாங்க. ரசிகர்களுடைய மனநிலையவே இவங்க மலிவா மாத்திடுறாங்க, ரசிப்பு மனப்பான்மையவே இவங்க மலிவா மாத்திடுறாங்க. சோ இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பெய்டு நெகட்டிவிட்டின்னு இருக்கு. அடுத்த நடிகர்களை பத்தி, அடுத்த படத்தை பத்தி, அடுத்த ப்ராஜெக்டை பத்தி வந்து தவறான கருத்துக்களை, கேவலமான கருத்துக்களை வந்து இணையத்துல பரப்பி விடுறது. தன்னை பத்தி பாசிட்டிவான விஷயங்கள் தனக்கு போட்டியா இல்ல வர்றவங்கள அட்டாக் பண்ற மாதிரி நெகட்டிவா. அது மாதிரி வந்து இவங்க இந்த படத்துக்கு போட்டியாவோ இல்ல விஜய் பிம்பத்துக்கு இன்னொரு போட்டி வருது, இல்ல வேற ஏதாவது இவங்க ரூட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த இமேஜ் எல்லாம் வந்து உடைக்கிறது, அவங்கள பத்தி நெகட்டிவிட்டி எங்க பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்றது சோசியல் மீடியால. ஏன்னா இவங்க வந்து சோசியல் மீடியா ஹேண்டல்லாம் இவங்க கண்ட்ரோல்ல இருக்காங்க, ஆல்ரெடி இவங்க எல்லாரு கூடயும் தொடர்புல இருக்காங்க, ஆல்ரெடி இவங்களால அதனால எளிமையா பண்ணிட முடியுது. அப்படிதான் வந்து நீங்க பிரியங்கா மோகன் வந்து அவங்க ரூட்ல தான் இருந்தாங்க. ஆனா அதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல, ரூட்டை விட்டு வெளியே போகும்போது சோசியல் மீடியால அவங்கள பத்தி கடுமையான நெகட்டிவிட்டி, அவங்கள பத்தியான அவதூறு செய்திகள், அவங்களை கேவலப்படுத்துறது, உங்களுக்கு நடிக்கவே தெரியல அப்படின்னு சொல்றது, அதுல இருக்க சீன்கள்லாம், அதாவது படத்துல இருக்கிற காட்சிகள்லாம் எடுத்து போட்டு இதெல்லாம் கொச்சப்படுத்துறது, மீம்ஸ் வர்றது, இது எல்லாமே வந்து ஒரு சர்ஜா ஒரு அலை வர மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வருது. அப்ப இதெல்லாம் வந்து அவங்களே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க, இது வந்து பெய்டு நெகட்டிவிட்டி. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு எதிராக இணையத்துல வர்றதை பத்தி செய்தியாளர்கள் கேட்கும்பொழுது பிரியங்கா மோகன் சொல்றாங்க, இதெல்லாம் பணம் கொடுத்து தான் பண்றாங்க, ஆனா யார் பணம் கொடுத்து பண்றாங்க அப்படின்றத வந்து நான் சொல்லல, ஆனா யாரெல்லாம் பணம் வாங்கிட்டு இதை பண்றாங்களோ அவங்களுக்கு யாரு செய்யறாங்கன்னு தெரியும் அப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து அவங்கள்ட்ட இருந்து விலகும் பொழுது இவ்வளவு பெரிய தாக்குதல் அவங்க மேல தொடுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். இதை வந்து ஒரு அசுர வளர்ச்சியை குறுகிய காலத்துல அடைஞ்சிருக்கிற இந்த ரூட் கம்பெனி வந்து இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்றதுதான் எல்லாருடைய கருத்து. அதோட இல்ல, அவங்க வந்து அதுக்கப்புறம் சினிமா தயாரிப்புலயும் அவங்க இறங்குறாங்க. அவர் வந்து ஒரு விஜயோட பினாமி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படியும் சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து அவர் வந்து பிஆர்ஓவா வேலைக்கு சேர்ந்தே வந்து ஒரு 5 வருஷம் 2016 இருந்தா அவர் வந்து வேலை செய்யறாரு. 2021 மாஸ்டர் படத்துக்கே அவர் கோ ப்ரொடியூசர் ஆகிறாரு. அதுக்கு பிறகு வரிசையா படங்கள் தயாரிக்கிறார், எல்லாமே பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வச்சு எடுக்கிறாரு. விஜய் படத்துக்கு இப்போ பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, ஜனநாயகன் வரைக்கும் அவருடைய தயாரிப்பு இருக்கு அப்படின்னா அவர் எப்படி இருக்க முடியும்? அப்ப அதனாலதான் அந்த மாதிரியான சந்தேகங்கள் வந்து வெளியே வருது. ஸோ ரொம்ப ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல வந்து ஒரு பெரிய வளர்ச்சி அப்படின்றதுதான் வந்து எல்லாரும் ஜெகதீஷ் பழனிசாமி வந்து திரும்பி பார்க்குற மாதிரியான நிலையை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப சினிமால ஜெகதீஷ் பழனிசாமி என்னென்ன மாதிரி வேலைகளை செய்யறாரு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அவருக்கு தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு இணை பொருளாளர் பொறுப்பும் வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இதை ஏன் வந்து ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது? இதை ஏன் நீங்க ஒரு சிக்கலா சொல்றீங்க? இல்ல, இதுல வந்து ரூட் நிறுவனம் ஜெகதீஷ் பழனிசாமியோடைய அந்த அவருடைய நிறுவனம் வந்து சினிமா துறையில என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நமக்கு அதுல எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனா நமக்கு அதுவும் தவறு தானே. இல்ல, அது என்ன மாதிரியான பாதிப்பு அப்படின்னா, அடுத்த தலைமுறையை வந்து அவங்களுடைய சிந்தனையை, அவங்களுடைய கிரியேட்டிவிட்டியை, அவங்களுடைய ரசனை தன்மையை வந்து அது பாதிச்சிடும். அந்த அளவுக்கு அது வந்து, ரெண்டாவது அவங்களுடைய பழக்க வழக்கங்களையும் பாதிக்கும். அந்த அளவுக்கு அது பிரச்சனைக்குரியது. ஆனா நம்ம கன்சர்ன், நம்மளுடைய கவலை என்ன அப்படின்னா, அவங்க வந்து அரசியல்லையும் அவங்க உள்ள வராங்கல்ல. எப்படி வராங்க அப்படின்னா,
சினிமால அவங்களுடைய சக்சஸ் ஃபார்முலா இருக்குல்ல, அது அப்படியே அரசியலையும் செஞ்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அங்கதான் நமக்கு பிரச்சனை வருது. என்னன்னா, நீங்க வந்து விஜயை ப்ரமோட் பண்ணுங்க, அவருடைய தத்துவங்களை, அவங்களுடைய கொள்கைகளை அதெல்லாம் நீங்க ப்ரமோட் பண்ணலாம். ஒண்ணு இருக்கா இல்ல, அவங்க ஒண்ணும் இல்லாத படத்தையே பயங்கரமா சொல்லுவாங்கல்ல, அதனால ஏதோ ஒண்ணு பிரபலப்படுத்திட்டு போட்டோம், அதை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, பெய்டு நெகட்டிவிட்டி, அடுத்தவங்களை பத்தி தவறான கருத்துக்களை வந்து இணையத்துல பரப்புறது, அது வந்து விஜயனுடைய கூட்டங்களே இப்ப நீங்க சொல்றப்ப அது ரொம்ப தெளிவா புரியுது. இப்ப சவுக்கு சங்கர், ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ், இன்னும் பல யூடியூபர்கள், இப்ப மதன் கௌரி கூட வந்து ஒரு பயங்கரமா வந்து உருட்டி தான் அவருடைய வீடியோக்கள்லாம் வந்து போடுறாரு. இப்ப என்ன செஞ்சாங்க ஆரம்பத்துலன்னா, இப்ப திருவாரூர் போக போகிறார், அதாவது திமுக கோட்டையை வந்து தகர்க்க போகிறார் அப்படின்னு ஒரு ஆடியோ ரிலீஸுக்கு வந்து பண்ணுவாங்கல்ல முன்னாடி, அல்லது ஒரு படம் ரிலீஸுக்கு ப்ரமோட் பண்ற மாதிரி இவங்கெல்லாம் உட்காந்து பேசுவாங்க. அங்க யாரு இருக்காங்க தெரியுமா, திருத்துறைப்பூண்டில என்ன நடந்துச்சு தெரியுமா, கரூர்ல செந்தில் பாலாஜி இருக்கிறாரு தெரியுமா, விஜய் போய் அங்க எப்படி நொறுக்க போறாருன்னு தெரியுமா அப்படின்னு கலைஞர் கோட்டையை, திமுக கோட்டையை, நேரு கோட்டையை, செந்தில் பாலாஜி கோட்டையை நொறுக்க போகிறாருன்னு முன்னாடி நாள் வீடியோ போடுறது. மறுநாள் வந்து அவர் அந்த கூட்டத்துல பேசிட்டாரு, இவர் மைக்கு ஆஃப் ஆயிட்டா கூட அது திமுக சதி, அது நடந்துச்சுல திருச்சியிலன்னு நினைக்கிறேன். அதுதாங்க இதுல மறுநாள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தகர்த்தெறிந்து விட்டார். அதுதான் இது எல்லாமே வந்து திட்டமிட்ட நடவடிக்கைகள் தான். இப்போ அவங்க ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க, ஆடியோ லான்ச்ல உரை, அதுல வந்து ஒரு குட்டி ஸ்டோரி, அதுல ஒரு இது காட்சியை எடுத்து பிரபலப்படுத்துறது, அது சோசியல் மீடியாவில் பிரபலமாகிறது, அது சினிமா வரைக்கும் கொண்டு போறது, அந்த ஃபார்முலா வந்து அப்படியே அவங்க அரசியல்லையும் கொண்டு வராங்க. அதாவது நாம அரசியல்ல எதிரும் புதிருமா நிறைய கட்சிகளை பார்க்குறோம். இப்போ திமுக இருக்கு, பிஜேபி இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் திட்டிக்கிறாங்க அப்படின்னா இவங்க கொள்கை இவங்களுக்கு பிடிக்காது. ஆமா, அதே போல டிஎம்கே ஏடிஎம்கேவுக்கும் ஆமா, அவங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் இடையில கொள்கை தகராறு இருக்கு, பிரச்சனை இருக்கு, திட்டிக்கிறாங்க. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைக்கும் பாமகவுக்கும் பிரச்சனை இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் திட்டிக்கிறாங்க. இவங்க வந்து சமூக ஏற்றத்தாழ்வு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, விடுதலை சிறுத்தை வந்து சமூக ஏற்றத்தாழ்வு வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரியான கொள்கை தகராறு ரெண்டு பேருக்கு இடையில இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பொது உடைமை கொள்கை இருக்கு, அவங்க வந்து கார்பரேட்டுக்கு உதவி செய்யறவங்கள அவங்க எழுத்து பேசுவாங்க. இப்படி காரண காரியத்தோட எல்லாரும் ஒருத்தவங்க தான் எழுத்துக்கிறாங்க. ஆனா விஜயோடைய அரசியல் நுழைவுக்கு பிறகு காரணமே இல்லாம திமுக மேல குற்றச்சாட்டு, ஸ்டாலின் மேல வன்மத்தை வந்து இணையத்துல பரப்புறாங்க. ஆமா, மனசாட்சியே இல்லையா ஸ்டாலின் சார்? ஆமா, கரூர் சம்பவத்துல என்ன குற்றவாளின்றீங்களே. அதாவது பழிய தூக்கி நீங்க சொன்னீங்கல்ல, மைக்கு வேலை செய்யறனாலே அவங்க திமுக மேல குற்றம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எதுக்கா இருந்தாலும் அவங்க திமுக மேல புகார். அவங்க வந்து இப்ப சமீபத்துல அவங்க மனைவி கொடுத்த விவாகரத்து நோட்டீஸ் வரைக்கும் திமுக தான் அதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்றத சோசியல் மீடியால பரப்புறாங்க. ஓகே, ஆனா இதுல இல்ல அந்த பேட்டர்ன் வந்து புரிஞ்சுக்க முடியுது. அது அவங்க வந்து கரூர் சம்பவம் எல்லாமே ஒரு கரண்ட் இருந்தாலும் கரண்ட் போயிருச்சுன்னு பரப்புறது எல்லாமே இவங்களே, கரண்ட் ஆஃப் பண்ணுங்கன்னு இவங்களே மனு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அங்க யாரும் உயிர் பலி ஆயிடக்கூடாதுன்னு. அப்புறம் பாத்தீங்களா திமுக சதி இதெல்லாம் பண்றாங்க. ஆனா இதனுடைய எக்ஸ்ட்ரீமா நான் பாக்குறது என்னன்னா, விஜயனுடைய மனைவி விவாகரத்துக்கு அப்ளை பண்ணி இருக்கிற சங்கீதா, அவங்கள மிக கொடூரமா தரக்குறைவாக, அதுதான் நான் சொல்றேன், இந்த நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றது இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இவங்க வந்து திமுக மேலையும் ஸ்டாலின் மேலையும் சின்ன பசங்களுக்கு தீய சக்தி திமுக அது வந்து எவ்வளவு வைரல் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு வைரல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு வைரல் கண்டென்ட் இருக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி, நான் யாரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி, நான் பொதுவா கேட்கல அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக்லாம் இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் வைரல் ஆகுதுன்னா இதெல்லாம் வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலைய இந்த 30 வயசுக்குள்ள இருக்கிற இன்ஸ்டா யூசர்ஸ்க்கு இவங்க கடத்துறாங்க. எவ்வளவு பெரிய, அதாவது கொள்கை ரீதியா அவங்க சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு இவங்களால பதில் கொடுக்க முடியும், இவங்க கொடுக்கறதை அவங்களால கவுண்டர் பண்ண முடியும். அது ஒரு ஆரோக்கியமான அரசியல். இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த நீதி கட்சி காலத்துல இருந்து தமிழ்நாட்டுல இப்படி ஒரு அரசியலை பார்த்திருக்கோம். ஹிந்தி வேணாம்னு சொல்லுவாங்க, ஹிந்தி வேணும்னு சொல்லுவாங்க, இடஒதுக்கீடு வேணாம்னு சொல்லுவாங்க, இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லுவாங்க, இப்படி நம்ம பதில் சொல்லிட்டு இருப்போம். ஆனா இவங்க எதுவுமே கிடையாது, சும்மா ஒரு வன்மத்தை வந்து பரப்புறாங்க. இந்த மாதிரியான செயற்கையா விஜய் பேசுனதுனால அது ட்ரெண்ட் ஆகல, அதையும் இதே மாதிரி எல்லாமே வந்து மேனுஃபேக்சர்டு
கண்டென்ட் தான், அதாவது வைரல் கண்டென்ட் தான். எதுவுமே வந்து ஆர்கானிக்கா உண்மையிலேயே அதுல இருந்து வைரல் ஆகுது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கு காரணம் வந்து அதனாலதான் நான் சொல்றேன், இந்த ரூட் நிறுவனம் வந்து எதெல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம சினிமால இவ்வளவு செஞ்சிட்டோம்ல, ஒண்ணுமே இல்லாத ஒரு படத்தை நம்மளால ஓட வைக்க முடியுது, மக்களை பார்க்க வைக்க முடியுது, பேச வைக்க முடியுது, அப்படியே இது வந்து அரசியல செய்ய முடியாது. இதே குப்பையை ஏன் வந்து அரசியல்ல முதலமைச்சர்? எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு வந்து அரசியல் ஆசை வந்ததுக்கு காரணமே வந்து ஜெகதீஷ் பழனிசாமியோடைய ரூட் நிறுவனமா தான் இருக்கும். இவங்களால இதை செய்ய முடியுது அப்படின்றதுனால நம்ம அரசியல் செஞ்சு ஏற்கனவே இருக்குல்ல. அவங்க அப்பா அப்பையில இருந்தே அப்படித்தானே, அவங்க அப்பா ஆரம்ப காலத்துல இந்த இமேஜ மேனுஃபேக்சர் பண்ணாரு. அவங்க அதான் விஜயோட இமேஜ் அப்படிதான். விஜயகாந்த் வந்து கூப்பிட்டு வந்து அதன் மூலயமா அவருக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே இது மாதிரியான அவங்க அப்பா அவருக்கான படங்களை இயக்குறது, அதெல்லாம் வந்து இவர் எல்லாமே வந்து அது மாதிரி இவருக்கு திறமையை மீறி அவருக்கு அந்த பிரபல்யம் கிடைக்குது இல்ல, அது வந்து அரசியலே அவங்களால செஞ்சிட முடியும். இப்போ சோசியல் மீடியா வேற வந்துருச்சு. அதை ரஜினிக்கு வந்து ஒரு தனித்துவம் இருக்குது, ஒரு சூப்பர் ஸ்டார்ன்றதுக்கு ஒரு வித்தியாசமா அவர் வந்து ஸ்டைல் பண்றது, வேகமா நிறைய அப்படி அவரோட டைலாக் டெலிவரி, இப்படி ஒரு யூனிக்கான இது வந்து ரஜினி கிட்ட வந்து பார்க்க முடியும். கமல்கிட்டையும் அந்த மாதிரி பார்க்க முடியும், மற்ற ஒவ்வொரு நடிகர்கள்ட்டையும். விஜய்க்கு வந்து இவ்வளவு ஸ்டார் வேல்யூ இருக்கிறது வந்து பல நேரங்கள்ல வந்து எப்படி இருக்குது, டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது நல்லா டான்ஸ் ஆடக்கூடியவர் தான். ஆனா அதை தாண்டி மத்த குவாலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கு? அதுதாங்க, எதுவுமே கிடையாது. டான்ஸ் ஆடுறது இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அவங்க எதுவுமே ஒரு கண்டென்ட் வைரல் ஆகணும்னா ஏதாவது ஒரு சின்ன இது இருக்கணும்ல, அது வந்து அவருடைய டான்ஸ் மூவ்மெண்ட், அதை வச்சுக்கிறது. அதை வச்சுட்டு வந்து நான் உச்சபட்ச நடிகர் தெரியுமா அப்படின்னு எதுல உச்சம்? தமிழ் சினிமாவுடைய தரத்தை உயர்த்தினதுல உங்களுக்கு உச்சபட்சம் இருக்கா? இந்த கண்டென்ட் நீங்க ஏதாவது செழுமைப்படுத்திருக்கீங்களா, அதுல இருக்கா? எதுவுமே கிடையாது. சோசியல் மீடியாவை பயன்படுத்தி உங்களால ஒரு பிம்பத்தை உருவாக்க முடியுது. இமேஜ் ட்ராப் தான் இது. இது ஒரு பிம்பச்சிறை. அந்த பிம்பச்சிறைக்கு பின்னாடி அந்த பிம்பச்சிறையை உருவாக்குனதுல ரூட் இருக்கு, ஜெகதீஷ் பழனிசாமியோட ரோல் இருக்கு. அதாவது எந்த அளவுக்கு அவங்க நெருக்கமா இருக்காங்க. அதாவது ஜெகதீஷ் பழனிசாமியை நம்பிதான் இப்ப விஜய் இருக்காரு. ஜெகதீஷ் பழனிசாமி இல்ல அப்படின்னா சினிமால விஜய் ஜீரோ. அதான் அவருடைய நிலைமை. ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க க்ளோஸா இருக்காங்க அப்படின்னா, விஜய் வந்து பொதுவாக எங்கேயுமே வெளியே போறது அந்த மாதிரிலாம் நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிறது எதுவுமே கிடையாது. ரொம்ப ரிசர்வ்டான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட் நிறுவனத்துக்கு ஆட்கள்லாம் நடத்துறாங்க. அதுல வந்து விஜய் வராரு, கீர்த்தி சுரேஷ் வராங்க, எல்லாரும் வராங்க, பொங்கல் வைக்கிறாங்க, பானை உடைக்கிறாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஏன் அந்த அளவுக்கு வராரு அப்படின்னா, ஜெகதீஷ் பழனிசாமி நம்பிதான் விஜயோட இமேஜ் இருக்கு. விஜயோட இமேஜ்னு தனியா எதுவும் கிடையாது. அது வந்து வெறும் ஊதி காட்டப்பட்ட ஒரு பலூன், அவ்வளவுதான். ஒரு ஊசி குத்துனா அது வந்து உடஞ்சிரும். அந்த ஊசி குத்தாம இருக்கணும் அப்படின்னா சோசியல் மீடியால அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு அவங்க ஜெகதீஷ் பழனிசாமியோட உதவி வந்து விஜய்க்கு தேவைப்படுது, அவ்வளவுதான். மற்றபடி தனித்துவமான சினிமாவுக்கு கான்ட்ரிபியூஷன் விஜய் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இப்ப என்னதான் நம்ம வந்து ஒரு ஆதாரபூர்வமா ஃபேக்ட்ஸோட பேசினாலும், ஆனா அவருடைய ரசிகர்கள் அப்படின்றவங்க வந்து பயங்கரமா, இப்ப கரூர்ல 41 பேர் இறந்த பிறகும் சேலத்துல வந்து ஒரு அம்மா வந்து 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்து நான் வந்து எங்க அண்ணனுக்காக வந்தேன் அப்படின்றாங்க. சின்ன சின்ன ஸ்கூல் பொண்ணுங்கெல்லாம் பேசுறத நம்மளால பார்க்க முடியுது. இது என்ன தாக்கத்தை இது வந்து ஏற்படுத்த போகுது? விஜய், ஜெகதீஷ் பழனிசாமி இவங்களோட மூவ் அப்படின்றது அரசியலில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? தமிழ்நாட்டிற்கு எந்த அளவுக்கு இது பின்னடைவா, இல்ல என்ன நடக்கும்? இல்ல மக்கள் நிராகரிச்சிருவாங்களா? இல்ல, அதாவது மக்கள் வந்து நிராகரிப்பாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வரல. ஏன்னா இந்த டிராப்ல எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அறிந்தோ அறியாமலோ இந்த டிராப்ல எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, ரொம்ப சீரியஸா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், சர்வே புள்ளி விவரங்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 5 வருஷத்துல 75 கோடி பேர் இந்தியாவில் வந்து ஸ்மார்ட் போன் யூசர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து விரிவடைஞ்சிட்டே இருக்க போகுது. இந்த மார்க்கெட்டிங்கோட பட்ஜெட் அது வந்து 2026லயே வந்து 3500 கோடி இந்தியாவில் அப்படின்றாங்க. அது வந்து இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டிங், பிராண்ட் இது பண்றது எல்லாமே சேர்ந்தது தான். ஆனா அதுல வந்து ஒரு பார்ட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டியே வந்து அந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்குள்ளார இருக்கு அப்படின்றது வந்து விஜயோட டிவிகே கட்சி தான். அந்த மாதிரி வந்து அது முழுக்க முழுக்க அதுதான் அதனுடைய அடித்தளமே. அதுல இருந்து தான் அதை கட்டி எழுப்பவே பட்டிருக்கு. சோசியல் மீடியா தான் அதோடைய பேஸ்மெண்ட், அது மேலதான் அவங்க நிக்கிறாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, இது என்ன மாதிரியான விளைவு அப்படின்றத நான் சுருக்கமா சொல்றேன். இப்ப எப்படி வந்து நீங்க சொல்றத பார்த்தா மோடி, பிஜேபியோட அந்த ட்ரோல் இண்டஸ்ட்ரி அதுவும் இந்த மாதிரி தானே? இல்ல, எல்லாமே இந்த மாதிரியான
டேலண்ட் இல்லாத ஒரு ஆள் வந்து டேலண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி என்ன, டேலண்ட் இருந்துச்சுன்னா நீங்களே பெரிய ஆள் ஆயிடலாம். ஆனா உங்களால உங்க டேலண்ட் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னும் போது, ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கும்போது உங்களால வெறும் டேலண்ட்டை வச்சும் முன்ன வர முடியாது. உங்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படும். அப்போ அது மாதிரி தான் வந்து டேலண்ட் இல்லாதவங்களை வந்து இந்த மாதிரி மார்க்கெட் பண்ணி விற்கிறது தான் வந்து இவங்களுடைய வேலை. இப்போ அது மாதிரி செய்யும் போது என்ன மாதிரியான ஆபத்து அப்படின்னா, ஒரு காலத்துல வந்து ஆயில் அதுதான் வந்து உலகத்தையே வந்து உலக பொருளாதாரத்தையே கண்ட்ரோல் பண்ணுது. யாரெல்லாம் ஆயிலை கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் எல்லாத்தையும் பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ இன்ஃபர்மேஷன்ன்றது வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, தகவல் தொடர்பு உலகத்துல வந்து யாரெல்லாம் இன்ஃபர்மேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும், யாரெல்லாம் நரேட்டிவை செட் பண்ண முடியும், அவங்க தான் வந்து பொதுமக்களோட சிந்தனையை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ அது வந்து சோசியல் மீடியாவில் வந்து அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை வந்து அதிகமா பரப்புறது, மக்களுடைய சிந்தனையை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறது. இப்போ கையில விலங்கு போட்டிருந்தா நமக்கு தெரியும், காலில் விலங்கு போட்டிருந்தா ஏன்டா காலில் விலங்கு போடுறீங்கன்னு நம்ம கேட்க முடியும். ஆனா மூளையில விலங்கு போட்டாங்கன்னா நமக்கு எப்படி தெரியும்? ஓகே, விஜய் ரூட் அதான் பண்ணுது. விஜயோடைய ரூட் வந்து மனிதர்களுடைய மூளையில வந்து விளங்க மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப மக்கள் தெரியாமலே எலி மாதிரி போயிட்டு அதுல விழுந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அப்படி வரும்பொழுது மக்களுடைய அரசியல் சிந்தனை, சினிமாவை மழுங்கடிச்சிட்டு போங்க, அது என்னமோ ஆயிட்டு போகுது. தமிழ்நாட்டு அரசியலுக்குன்னு இருக்கிற அந்த மாண்பு இருக்குல்ல, அதை வந்து இவங்க குலைக்கிறாங்கல்ல, அதை நம்ம அனுமதிக்க முடியாது, யாரும் அனுமதிக்க கூடாது. இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு தனிப்பட்ட முறையில கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற பிரச்சனையில விவாகரத்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு பின்னாடி திமுக இருக்குன்னு ஒரு நெகட்டிவிட்டிய பரப்புறாங்கல்ல. ஆடியோவே ரிலீஸ் ஆனிச்சுல்ல, அந்த மாதிரி கரூர்ல வந்து விஜயை முடக்க பாத்தீங்க, அடுத்து ஜனநாயகனை முடக்குனீங்க, அடுத்து சிபிஐ கேஸ் போட்டு திமுகவும் பாஜகவும் சேர்ந்து 2 நாள் தலைவரை வந்து அலக்கலைச்சிங்க. இப்படி எல்லாம் நெரேட்டிவ் பண்ணுங்க, சங்கீதா மேம அட்டாக் பண்ணிடாதீங்க அப்படின்னு வந்துச்சு. ஆனா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய மோசமான விஷயம்னா, இவங்க ஜெகதீஷ் பழனிசாமியோட ரூட் வந்து இந்த மாதிரியான வேலையை செஞ்சு மக்களை பழக்கிட்டாங்க ஆட்களை. இது ஒண்ணு. ரெண்டாவது, இதுக்கு ஜான ஆரோக்கியசாமி மாதிரியான ஆள்களுடைய உதவி, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஆதவ் அர்ஜுனாவுடைய உதவி, இது எல்லாமே ஒண்ணு சேரும் பொழுது இது எவ்வளவு பெரிய மோசமான பீஸ்ட்னு ஒரு விஜய் படம் வந்துச்சு இல்ல, அது மாதிரி வந்து ரொம்ப அக்ரெசிவான பீஸ்ட் மோட்ல இந்த நெகட்டிவிட்டியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து கொள்கையை முன்னிறுத்தாம வெறும் இன்ஃப்ளூயன்சரை மட்டும் முன்னிறுத்தி ஒரு அரசியல் கட்சியவே வந்து கட்டமைக்க முடியும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். அந்த ஆபத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா, வெறும் எங்கேயுமே வர்றதில்ல, போராட்டங்களுக்கு கூட வர்றது இல்லையே, எதுவுமே பண்றது கிடையாது, எதுவுமே பண்ண வேணாம். ஏன்னா அவங்கள்ட்ட சோசியல் மீடியாவுடைய அந்த கண்ட்ரோல் அவங்கள்ட்ட இருக்கு. சும்மா வந்து ஒரு 500 பேர் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் வந்து விஜய் பற்றி இருக்கும். ஒருத்தன் பெட்டியை தூக்கிக்கிட்டு நான் வந்து மக்கள்கிட்ட போய் கருத்து கணிப்பு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்து டிவி கேட்குதாங்க நிறையா எண்ணிக்கை ஓட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் மைக்கை தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் யாருக்கெல்லாம் வந்து ஓட்டு போட போகிறீங்க, இப்படி யார் முதலமைச்சராக வரணும், ஒன்னா ஒரு 2 பேர் திமுக அண்ணா திமுகன்னு சொல்றது, 4 பேர் வந்து விஜய்னு சொல்றது, இப்படி ஒரு வீடியோ போடுறது, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தா சாதாரணமா இருக்க மாதிரி தெரியும். சில பேர் வந்து அதுல இயல்பா கூட செய்யலாம், இது வந்து வைரல் ஆகுது அப்படின்ட்டு. ஆனா இதெல்லாம் எங்க இருந்து உருவாகுது, கொசு வந்து எங்க இருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்றதுதான் பார்க்க வேண்டிய விஷயம். அப்ப அது நீங்க கொசு காலி பண்ணணும் அப்படின்னா அந்த சாக்கடையை நீங்க மூடணும். ஆனா அந்த சாக்கடை தான் வந்து இதெல்லாம் இந்த கொசு எல்லாம் உற்பத்தி பண்ணி அனுப்பிட்டு இருக்கு. அது மாதிரி இந்த மாதிரி வந்து அரசியலற்ற ஒரு கூட்டத்தை, அரசியல்னா அதுல அரசியல் இருக்கணும், கருத்துகள் இருக்கணும். இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்றாங்கல்ல, எல்லாத்தையும் இவங்க நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்கல்ல. ஜனநாயகன் படத்தை வந்து முடக்கி வச்சிருக்காங்க. அது யாரு முடக்கி வச்சிருக்காங்க? சென்சார் போர்டு யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? அவங்கள பத்தி யாருமே பேச மாட்டாங்க, சொல்லி வச்ச மாதிரி. பிஜேபி பத்தி பேசக்கூடாது இல்ல, அது எப்படிங்க விஜய் மேல உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருக்கு, விஜய் தான் உங்களுக்கு எல்லாமே அப்படின்னா சும்மா யூடியூப்ல பேசுறவங்களை திட்டுறீங்க, ட்வீட் பண்றவங்களை திட்டுறீங்க, எல்லாமே செய்றீங்கல்ல. ஒரு படத்தை அவ்வளவு கோடி பட்ஜெட் போட்ட ஒரு படத்தை வந்து முடக்கி வச்சிருக்காங்க. யாருமே வந்து சென்சார் போர்ட, மோடிய, பிஜேபிய பேசவே மாட்டீங்க அப்படின்னா எப்படி அது? அப்ப இதுல வந்து ஒரு இதுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருந்து இயக்குறாங்க, அவங்க தான் இது கண்டென்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்றது இது தெரியுது இல்ல. அதுதான் ஆபத்தானதுன்னு சொல்றோம் நம்ம. அந்த மாதிரியான வேலையை வந்து அவங்க செய்யறது, இன்ஃபர்மேஷனை நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ற வேலையை வந்து இந்த மாதிரியான தனி நபர்கள் செய்யறது, அரசியலே நாளைக்கு தனக்கு ஒரு இடம் கிடைக்கும், இந்த மாதிரி நம்ம செய்ய முடியும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதனாலதான் வந்து இந்த ரூட், ஜெகதீஷ் பழனிசாமி இந்த மாதிரியான ஆட்களுடைய
செயல்பாடுகளை வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி நம்ம கருத்துக்களை தெரிவிச்சுக்க ரொம்ப நன்றி சார். நன்றி.